நல்ல டேஸ்டான புதினா ரைஸ், ஏன் புதினா பிரியாணினே சொல்லலாம். 10 நிமிஷத்துல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜார்ல பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி, புதினாவை நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டார் பூ, பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு, பே லீவ்ஸ் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா 3யும் ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நானும் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டான புதினா பிரியாணி ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு வெல்கம் டு ஸ்ரீஸ் வேர்ல்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.